வாழ்வு மகிழ்ச்சியான குடும்ப வாழ்வு உறுதி செய்யும். ரைட்? அதே போல நீங்க பாத்தீங்கன்னா ஆரோக்கியம் இல்லாத உறவாடுதல் வச்சுக்கோங்க. நான் சொன்ன ஆரம்பத்தில் பேச தெரியாதுன்னு சொல்லிட்டு, பேச தெரியாத, அதாவது பேசுறதுன்னா சரியா கம்யூனிகேட் பண்ண தெரியாது, இல்லாட்டி எடுத்ததுக்கெல்லாம் சண்டை பிடிக்கிறது, இல்லை எடுத்ததுக்கெல்லாம் இமோஷனல் ஆகுது, அந்த மாதிரி குடும்பங்கள் என்ன செய்வாங்க, வாயால இந்த குடும்பம் கெட்டன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி சில குடும்பங்கள் இருக்கிறாங்க. ஒரு பேலன்சிங் இருக்கு. கருத்துக்களை மற்றவங்களுடைய மனசு உட்படாத வண்ணம் நாங்கள் எப்படி வெளிப்படுத்துவது என்ற ஒரு விஷயம் இருக்குது. மற்றவங்களை ஹர்ட் பண்ணாம எப்படி இந்த கருத்துக்களை சரியா கொண்டு போய் சேர்க்கிறது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. எனக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை நான் எப்படி ஒரு நல்ல புத்திசாலித்தனமாக நான் மற்றவங்களுக்கு எத்தி வைக்கிறது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. சாணக்கியம் சொல்லுவாங்க. சாணக்கியம் என்ன, எனக்கு உண்மையிலே பிடிக்காத விஷயத்தை கூட எப்படி நான் அவங்களுக்கு அவங்களோட மைண்டை நோக்கடிக்காம நான் எப்படி சரியா அவங்கள்ட்ட கொண்டு வைத்து சேர்க்கிறது அப்படின்னு விஷயம். உரையாடல் கம்யூனிகேஷன் மிக முக்கியமான விஷயம். நல்ல ஒரு கம்யூனிகேஷன் ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் பேணப்பட வேண்டும். இப்ப சில நேரம் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் நல்ல தொடர்பாடு இருக்கும். கல்யாணம் முடிச்ச புதுசுல புது தும்பு கட்டுதானே நல்லா கூட்டம், கல்யாணம் பேசி வச்சுக்கிற நேரம் எல்லாம் இருக்கும். ஃபுல்லா ஒரு அன்பே ஆர்வீனே அப்படிலாம் இருக்கும். நல்லா இருக்கும். தேனே கண்ணே மானே கண்மணி எல்லாம் இருக்கும். கல்யாணம் முடிச்சு ஒரு வருஷம் போன பிறகு அந்த தேனே மானே கண்மணி எல்லாம் அப்படி குறைஞ்சி பேர் வந்து முடியும். அடியே பேர் மட்டும் இருக்கும். என்ன பேரோ அந்த பேர் ஒரு 4-5 வருஷம் போன பிறகு பேரும் சுருக்கிறது. அது பிறகு வேற பேர் வைக்கப்படும்.